எங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும். இதுக்கு விளக்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப கடினம். ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள பரலோகபிதாவாகிய தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் என்னுடனே கூட இருக்கிறபடியால் எந்த யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினாரோ அதே ஆவியானவர் எனக்கும் அதன் விளக்கங்களை அர்த்தங்களை தெளிவாக வெளிப்படுத்தினால் நான் பேச துணிந்துள்ளேன். ஆவியின் பலத்தால் வல்லமையா, அதனால புள்ளி மாறாம சரியா இருக்கும். மற்ற கரை கொண்ட கிறுக்கு பாடம் சொல்லணும், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது அந்த கிறுக்கு பொருள்கிட்ட போய் கேட்டுக்க. அந்த எவன் சொன்னாலும் அந்த மெண்டல் பொருள்கிட்ட கேட்டுக்க. இவனை சொல்றது அம்புட்டு பொய்ன்னு நான் வேத வசனத்தை வச்சு நிரூபிப்பேன். உன எல்லாம் தப்பு, நீ தான் ரைட்டு, நான் போய் குத்திப்படாமா? ஆமா, எல்லாம் தப்பு, நான் ரைட்டா? ஆமாடா. என்ன பண்ணுங்கிறப்போ அதான் உண்மை. என்ன பண்ண போற? இப்போ கர்த்தர் சொல்லுவாரு, இவ்வளோ பேச தப்பு, நான் பேச ரைட்டா? என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி பேய் மூச்சிலாம் எவனுக்கு வரக்கூடாது. நீ பேச ரைட்டா? நான் கரெக்டா சத்தியம் சொல்றேன். நான் என் சுயமா எதுவுமே சொல்லல, வசனத்தை எடுத்து சொல்றேன். அப்ப இந்த வசனம் தப்பு, நீங்க எல்லாம் கிறுக்கு பேர் ரைட்டா, மெண்டல் பேர் ரைட்டா? சொல்லு. உனக்கு பைபிள் தெரியாது, இயேசு தெரியாது, ஒண்ணு ஊரை ஏமாத்தி கொள்ளை சம்பாதிக்க தெரியும். நான் ஒரு நான் பேசுற ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், வசனம் ரைட்டுன்னு சொல்றேன். நான் பேசுற வசனம் ரைட். நான் சொல்றது நான் நீ அதான் ரைட்டான்னு கேட்க மாட்டே விட்டுறாங்க. நீ விட்டுதான் ரைட்டான்னு கேட்க உங்களுக்கு பேய் இருக்குன்னு அர்த்தம். நான் வசனம் ரைட்டு, மற்றவன் தப்பு போ அப்படி வச்சுக்க. இப்ப இந்த ஒரு வசனத்துல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. இது எவனும் இது வரைக்கும் சொல்லல, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அப்ப புரிஞ்சுக்க. இந்த மாதிரி வெளிப்பாடு வரும்போது அதை அவளோடு கேட்டு வாங்கி அதை தியானிச்சு நீ தெளிவடைஞ்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு உன்னை பரிசுத்தமாக்கியோடு இந்த இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து ஆவிக்குரிய நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போறதுக்கு, இப்ப இருக்கிற பரிசுத்த நிலை இன்னொரு பரிசுத்த படி மேல போறதுக்கு, இப்ப உரிய ஆவியுடைய நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேன்மையான அனுபவங்களை பெற்று வல்லமையான மகிமையான தேவ சாயலா இருக்கிற சத்திய வசனங்களை படித்து அதன்படி மாறுவதற்கு தான் பேசிட்டு இருக்கிறோம். முடிய இந்த பேய்த்தனமான வார்த்தையெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. சபிச்சு விடாதான். வசனம் வழி வாசி கேட்போம். வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை முன்னாடி உள்ள வழியில பேசணும். அது இப்ப சேர்த்து படிச்சா தெரியல. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்கள் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. என்னோடு பேசின சத்தத்தை நான் எனக்கு பின்னாக அப்படின்னு சொல்றாரு. பேசின சத்தத்தை கேட்டு அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அப்பதான் நீ எவைகளை காண்கிறாயோ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுதுன்னு சொல்லிச்சு இல்லையா? அந்த சத்தம் கேட்டு அந்த சத்தம் சொன்னது இல்லையா? அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது திரும்பி பார்க்கும் போது அந்த சத்தம் எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்தை அவர் பார்க்கிறார். அந்த இடம் என்ன தெரியுமா? பூமியில் உள்ள எந்த இடமும் கிடையாது. பரலோகத்திலே 4 ஜீவனுள்ள மண்டலம், 24 மூப்பர் உள்ள மண்டலம், திரளான தூதர் கூட்டுள்ள மண்டலம், சேராவின் மண்டலம், கேருபீன்கள், விசேஷ கேருபீன்கள் மண்டலம் தாண்டி சிங்காசனத்துக்குள்ள பிதாவானவர் விட்டிருக்கிறார். அந்த சிங்காசனத்துக்குள் அவர் அருகில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் அவருக்கு முன்பாக அவருக்கு பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் அவருக்கு முன்பாக நிற்கின்ற மகா விசேஷமான அதிபதிகளாகிய தூதர்கள். அது ஒருத்தர் பிரதான அதிபதி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தான் மிகாயேல். அதிபதிகளாகிய தூதர்கள் இவர்கள் தான் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பூமியில் இறங்குவார்கள். அவர்கள் இறங்கினால் தேவன் இறங்குவது சமம். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை போறேன்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார் இப்படி சொல்லிட்டா, இந்த அன்பான தேவன் மக்களை கொள்ளலாமா? கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? உனக்கு வந்துச்சா? சத்தமா சொல்லு. என்ன வந்துச்சு? அன்பா இருக்காருன்னா அன்பா தான் கடைசி வரைக்கும் அன்பா தானே இருக்கு. அன்பான நீ என்ன நான் பண்ணிக்கிட்டே இருப்ப, அவர் அன்பா இருக்கு, அன்பாவே கோமாளி மெண்டல் தேவனுடைய சித்த அவர் அன்பா தான் இருக்காரு, அது சந்தேகம் இல்லை. அன்பான தேவன் உயிர்களை கொள்ளலாமா? மனிதர்களை கொள்ளலாமா? தீமைகளை அழிக்கும் போது, தீயவர்களை கயவர்களை பிசாசின் மக்களை அழிக்கும் போது ரத்தம் சிந்தலாமா? ஒரு நாள் பிதாவாகிய தேவன் இதை செய்யவே இல்லை என்பதை புரிஞ்சுக்க. அவர் அன்பாவே இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் நடந்த யுத்தம் எல்லாம், பழைய ஏற்பாட்டில் கொல்லப்பட்ட மக்கள் எல்லாம் யார் கொண்டது அவன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதுவுமே செய்ய மாட்டார். முதல் நல்ல கவனி, சாத்தான் என்கிற பர்வத்தை உண்டாகும் ஓய்க்கு பெற்று நான் வருதேன், அதை கூட பிதா வெட்டல. நான் தெரிஞ்சுக்க, இந்த மிகாயேல் உங்கள் பிரதான அதிபதியாகிய மிகாயேல் பட்டயத்தை உருவி போட்டான். பிதாவானது ஒரு நாளும் அவனை அடிக்கவில்லை. சாத்தான் என்று உருவான உடனேயே இந்த அன்பான தேவன் அவனை அடிக்கவில்லை. ஆனா இந்த அன்பான தேவனுக்கு பக்கத்தில் சொல்ல அதிபதிகளாகிய மொத்தம் 21 அதிபதிகளாகிய தூதர் இருக்கிறார்கள். அந்த 21 அதிபதிகளாகிய தூதர்கள் பிரதானமான மிகாயேல். இந்த மிகாயேல் தான் எல்லாத்தையும் செஞ்சார். பிதாவாகிய தெய்வமோ இயேசுவோ பரிசுத்தாவியானவரோ ஆதாம் ஏவாளுக்கு பிற்பாடு உண்டாக்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற இனிமேல் பிறக்க போகிற எங்கு உயிர் சேதம் வருது என்றால் அது அன்பான தேவன் செய்யவில்லை என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுள் குற்றப்படுத்தாங்கன்னா பாவி பெறலாம், மெண்டல் பெறலாம். கடவுள் கொண்டு விட்டாரு, கடவுள் கிண்ணு விட்டாரு, தின்னு விட்டாருன்னு சொல்லாரு. பூமியில யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரு? எங்கேயும் பிதா நேரடியாக காட்சி கொடுக்கவில்லை. இந்த பிரதான அதிபதிகளாகிய தூதர் அது பிரதான மிக இவங்க யாராவது லெப்ட்ல ஒரு 7 பேர், ரைட்ல ஒரு 7 பேர் இருப்பாங்க. ரைட்ல 7, லெப்ட்ல 7, ஃப்ரண்ட்ல 7. நீங்க பார்த்து முட்டாப்பாயமாங்களா இங்க போட்டுக்கடா பைபிள்ல, அதனால சொல்றேன். ஆமா, எனக்கு காமிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அது எனக்கு தேவனுக்கு உள்ள வெளிப்பாடு. புரியுதா? பரலோகம் முழுக்க தள்ள தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார். அங்க நான் உள்ள போகல, வெளியே இருந்து காமிச்சார். அவ்வளோ, அங்க யாரும் போக முடியாது. இது வரைக்கும் அவங்க போகவே முடியாது. சோ இப்ப தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பான தேவன் அன்பாவே இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு உயிரை அவர் கொல்ல மாட்டார். அவ்வளவு அன்பு தன்னால் கிடைக்கு உண்டாக்கப்பட்ட தான் பிள்ளை அவர் கொள்ளுவாங்க, கொல்ல மாட்டார். கொன்னதான் யாரு? அந்த கர்த்தருக்கு விரோதமான எழுப்பும் போது அவர் சார்பில் நின்ற அந்த அதிபதிகளாகிய தூதர்கள் அட்டி நொறுக்குவார், கூட்டி குலைப்பார்கள், சங்காரம் பண்ணுவார்கள். எகிப்து சங்கார தூதன் அனுப்பப்பட்டார், இறங்கினார், கொன்னார். தேவன் கொல்லவில்லை. சரி, அப்ப யார் உத்தரவு போட்டார்? இயேசு உத்தரவு போட்டார். இயேசு கொல்லுவார். உன்னை கொல்லவும் அழிக்கவும் நரகத்துக்கு தள்ளவும் நியாய தீர்ப்பு கொடுக்கவும் உன்னை அடித்து நொறுக்கவும் காயம் கட்டவும் வளர்க்கவும் மீண்டும் பாதுகாக்கவும் அல்லது அடிச்சு நொறுக்கி இல்லாமல் பண்ணுகிற அதிகாரம் இயேசுக்கு உண்டு. அவர் கொடுப்பார். அவர் அதற்குள்ள நியமிக்கப்பட்டார். அதான் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் எல்லாம் பிதா யாரையும் நியாய தீர்ப்பு செய்யாமல் தீமையை பாராத சுத்த கண்ணன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிற அவர் ஒரு நாளும் இந்த பாய் வேலை நியாயம் தீர்க்க மாட்டார். அந்த வேலை அவருக்கு இல்லை. புரிகிறதா? பைபிள ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, ஒழுங்கா ஜோம் பண்றது கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு கிளி சோச்சக்காரத்தை பெட்டி சுத்துற மாதிரி, கிளியும் ஒரு அட்டையும் தூக்கிற மாதிரி பைபிளை வச்சுக்கிட்டு இல்லாத பொருளாக மண்டல வந்து சொன்னா உணர்றாங்க. கிறுக்கு பல்வன், மண்டல் பல்வன். இந்த உலக சத்தம் மெண்டல் தரமான பேச்சுலாம் எனக்கு நல்லா தெரியும். நான் என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தனோ தெளிவாக்கி விடுற ஆண்டவர் 25 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க பேசுற பிரசனம் தப்பு, நான் திட்டுறேன் அவங்களுக்கு வலிக்குதடா. இப்ப கண்டவனா உலகத்தை படம் எடுத்து போட்டு வெளுத்து வாங்குறேன். இப்ப என்ன போங்கடா போ. நான் சொல்லும்போது வலிச்சது உங்களுக்கு. அப்ப இப்போ சொல்லிட்டு இருக்கேன், என் பிரசங்கத்தையோ என்னையோ எவனும் கூட்டப்பட முடியாது. அப்படி எவனா கூட்டப்படுத்துவது உனக்கு கடவுளை போட்டு
புரியுதா? தூதர்கள் வருவார்கள். பிதா என்னைக்கும் யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டார், அது நல்லா தெரியும். அன்பாகவே இருப்பார். நான் அன்பாக இருக்கிறேன்ல, அன்பாகவே இருக்கிறேன். அவர் அப்படியே இருப்பார், இருக்கிற வண்ணமாகவே இருப்பார், சாந்த சொருவியாக இருப்பார். அவருக்கு தீமையை பார்க்க மாட்டார். அப்புறம் எப்படி அவர் வந்து அழைப்பார்? பாவத்தை பாராத சுத்தக்கண்ணன், தீமையை பார்க்க மாட்டா சுத்தக்கண்ணே, நீர் அநியாயத்தை நோக்கி கூட ஆபுக்கு 1:12 பாதி கேட்போம். ஆபக்கூக் தீர்க்கதரிசி எழுதின அந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பேற்பட்ட பரிசுத்தமான தேவன் இந்த பைபிள் வந்து பேசிட்டு இருப்பாரா? இல்ல பைபிள் வந்து குத்துவாரா? கர்த்தர் சொந்த வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீ பூர்வம் முதல் என் தேவன். பிதா பூர்வம்னா பிகினிங்ல இருந்து அல்பா ஒமேகாவுக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். அல்பால இருந்து பூர்வம் முதல் நீர் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா, என் பரிசுத்தருமானவர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, கண்மலையே, தண்டனை செய்ய அவனை இந்த நியமித்தீர். கண்மலை என்றால் கிறிஸ்து, கிறிஸ்துதான் தண்டனை கொடுப்பார். கண்மலையை தண்டனை செய்ய நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர். நீர் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. தீமை பாராத சுத்த கண்ணன். பின்ன துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது, பின்ன துரோகிகளை நீர் விட்டு வைத்திருப்பது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலாம், துன்மார்க்கன் தன்னை பார்க்கலாம், நீதிமானை விழுங்கும் போது மௌனமா இருக்கிறது என்ன? நீதிமான்கள் கொலை செய்யப்படும் அவர் மௌனமா இருப்பது என்ன? அவர் மௌனமா தான் இருப்பார். சொல்லு பார்க்கலாம். ஏதோ குத்து வழக்குன்னா நீங்க வெங்கலத்துல செஞ்சு வச்சிருக்க குத்து வழக்கு கிடையாது. வெளிப்படுத்த புஸ்தகம் ஃபுல்லா நிறைய ஒரு அடையாளங்களாகிய உருவங்கள், ஒரு பொருள் அடையாளமாகி உருவமாகி ஒரு பொருள் தெரியும். 7 குத்து வழக்குன்னு இது ஒரு பொருள். நம்ம அடிக்கடி காண்கிற குத்து வழக்கு வளர்ச்சி தான் கொடுக்கும், விளக்கேற்றுறது. அதனால நமக்கு ஒரு சில காரியங்களை புரிய வைப்பதற்கு இந்த மாதிரி ஒரு பொருளை உதாரணமா வச்சு சொல்லுவார். அப்ப தேவன் என்ன உதாரணத்தோடு ஒரு பொருளை வைத்து சொன்னாரோ அதுதான், அந்த அர்த்தத்தை பற்றி தான் பேசணும். அதை பேசுறதுக்கு அவருடைய ஆவியானவர் உதவி செய்யணும். இப்ப 7 கண்கள் இருக்கும், அதுக்கு என்ன பொருள்? அந்த 7 கண்களை ஒரு உதாரணம் சொன்னா அதை வச்சு நடக்க போகிற செயல்களை அது எல்லாத்தையும் தெளிவா புரியும்படி சொல்லுவார். 7 நட்சத்திரங்கள் சொல்லுவார். இதெல்லாம் ஐடல், எல்லாம் ஒரு உருவம். அப்புறம் மரம், கிளை, சணல் கச்சை, சணல் வஸ்திரம், உறைந்த பஞ்சு, இப்படி நிறைய வெளிப்பாடு புத்தகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உள்ள பொருளும் முத்திரைப்பட 7 முத்திரை கூட புஸ்தகம் கையில் இருக்கும். அது என்ன? 7 முத்திரைனா என்ன, 7 எக்காலம்னா என்ன, 7 கலசம்னா என்ன, இதெல்லாம் ஒரு ஐடல். இதுக்கு ஒரு விளக்கம் உண்டு. மிருகம்னா என்ன, ஒவ்வொரு மிருகம், அதெல்லாம் தெளிவான விளக்கங்களை புரிஞ்சு கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் என்கிற ஒரு அடையாளம். இப்ப இந்த இடத்துல ஒரு பொருள் என்கிற ஒரு அடையாளம் வருது. 7 குத்து விளக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனம், வெளிப்படுத்த சுவிசேஷம் 12ஆம் வசனம் 1:12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தம், அப்பொழுது என்னுடனே, அதாவது ஒரு பத்மத்தில் இருக்கிறார், பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த கேட்ட சத்தத்தை பயத்தோடு திரும்ப பார்க்கிறார். பார்க்க திரும்பினேன். திரும்பி பார்க்கும்போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 பொன் குத்து விளக்குகளையும் நிற்கிறது. இதுக்குதான் அவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு. இது என்ன என்றால், தேவனுடைய சமூகத்தில் நிற்கின்ற கர்த்தருடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்படுற 7 அதிபதியாகிய தூதர்கள். மறந்துடுவான். ஒரு அதிபதியாகிய தூதர் இறங்கினா பூமி தாங்க, மிகாயேல் இறங்கினா சும்மா சாத்தான் சேட்டலாம் அப்படி நட்டு நடுங்கி ஓடி தெரிச்சு ஓடிடும் ஒரு மிகாயேல். அப்ப மிகாயேலை போல 21 மிகாயேல் இருக்கிறார்கள். இந்த மிகாயேல் அவர்களுக்கெல்லாம் பிரதான அதிபதி. 21 அதிபதிகளை தான் 7 கண்கள், 7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? இப்ப நான் சொன்ன இந்த விளக்கத்தை எந்த பன்னியங்களாயும் இதுவரைக்கும் சொல்லல. சொன்ன காட்டு எங்க எழுதி விட்டுருக்காங்க, புத்தகத்தை எழுதிருக்காங்க, காட்டு பார்ப்போம். 7 கண்கள், 7 நட்சத்திரங்கள், 7 குத்து விளக்கு. இவர்கள் எல்லாரும் பிதாவை சூழ்ந்து நிற்கிற
4 ஜீவன்கள் மலை 24 மூப்பர்களும் திரளான தூதர் கூட்ட மண்டலம் ஸ்டெப் ஸ்டெப்பா முதல்ல 4 ஜீவன்கள் 24 ஏற்கனவே பேசிட்டேன். எவனும் அதை பார்க்கறது கிடையாது. உயிர்மை தமிழ் முதல்ல ஒரு 20 வீடியோ பாரு இருக்கலாம். இந்த 4 ஜீவன்கள் என்னன்னு தெரியாது எனக்கு. மண்டலம்னா என்னன்னு தெரியாது. மண்டையை உடைக்கணும். மண்டலத்தை புரியட்டும். மண்டையை உடைச்சாதான் மண்டலம் புரியும். 4 ஜீவ மண்டலம் 24 மூப்பர்களும் திரளான தூதர் கூட்டமும் சேராவின் மண்டலம் கேள்வி மண்டலம் சிங்காசனம் அது உள்ள இந்த 21 அதிபதிகள் அதிபதிகளாகிய தூதர்கள் அவர்களால் தேவனுடைய முழு சித்தத்தை நிறைவேற்ற இறங்குவார் பூமியில. அவர் இறங்கினா கடவுள் இறங்கு சமம். சட்டான இறங்குவாங்க. இப்ப பரலோகத்துல பிதாவுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பரலோகத்துக்கு ஒரு சாந்தம் அனுப்பிட்டான். இது பிதாவுக்கு அடுத்த சாந்தம் தானே. பிதா குமாரன் பரிசுத்தாய் மூவருக்கும் நெக்ஸ்ட் லீடர் தலைவன். அப்பேற்பட்டவனை வெட்டி வீழ்த்த யார் ஒரு மிகாயில் பட்டயத்தை ஒரே போட பிதா வெட்ட சொல்ல ஏசுதா வெட்ட சொல்ல ஆவியான அவங்க உதவி சொல்ல. ஆனா இவன் பண்ண கோமாளி கூத்து, இவன் பண்ண அக்கிரம அநியாயம் பரலோகத்தையே கலங்க பண்ணது. அப்ப பிதாவாகிய தேவனுடைய சாயல் அந்த பிதா இருக்கிற இடம், பிதா குமார் பரிசுத்தாய் மூவரும் இருக்கிற அந்த மேலான இடம், அந்த இடத்தில் ஒரு சமாதான கேடு ஒரு அசாதாரண சூழ்நிலை உண்டானதை இந்த பிரதான அதிபதி மிகாயில் பார்த்தார். அவர் பிதா கிட்ட ஏசா உத்தரவுலாம் கேட்கல. இவன் உருவாகி அங்க ஒரு கரெக்டா பண்ணா பாருங்க. On the spot, on the fraction of second, he took the sword and tweeted upon the devil. பட்டத்தில் அடித்தான், வெட்டினான். இந்த இடத்துல வெட்டினா சொல்ல பட்டயத்தில் அடித்தான்னு சொல்லணும். வெட்டினாலும் துண்டாயிருப்பான். ஓங்கி நீ வானத்தில் பிள்ளை வெட்டப்பட்டாய். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11, 12, 13 வருஷம் வாசிக்கிறோம். வெட்டப்பட்டான்னு போட்டுருக்காங்க. யார் வெட்டினது? பிதா வெட்டினாரா, இயேசு வெட்டினாரா, குமாரன் வெட்டினாரா, பரிசுத்தாய் வெட்டினாரா? இல்லையே. இந்த அதிகாரி மகனாகி சாத்தான். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் அதிகாரி மகன் பண்ண அதிகாரி தான் தப்பு பண்ணிருக்கான். அந்த முதல் நாள் ஃப்ரெஷ்ஷா தூங்கும் போது நான் வானத்துக்கு ஏற வேண்டும், வான மண்டலத்து மேல இங்க சிங்காச போட வேண்டும், வடப்புற ஆவணை கூட்டு வேண்டும், உண்ணமானுக்கு ஒப்பா வேண்டும், நான் தேவன் என்று அங்கு அவன் நினைச்சான். சொல்ல இருதயத்தில் சொன்னான் என்று சொல்லப்படும், உள்ளுக்குள்ள சொன்னான். இன்னும் வாயில அடிக்கல. அதுதான் இப்ப இந்த பூமியில வந்து எருசலேம் ஆலயத்தை கட்டி வாயில சொல்லுவான். அவங்க நினைச்சு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு நினைப்பு இப்படி வந்த உடனே அந்த நினைவுகளையும் உன் உள்ளங்களை உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்த தேவனுடைய அந்த சாயல்ல ஒரு சின்ன ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு. சுருக்கமா சொன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதையும் துக்கமா இருக்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது அல்லவா? ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருப்பதையும் ஒரு மனிதன் வேதனையோடு இருப்பதையும் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா? ஒரு முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க இல்லையா? அது போல இவன் தப்பு பண்ண உடனே பிதா இருக்கிற அந்த சூழ்நிலை, அவர் வீட்டுக்கு வாசம் அந்த இடம் சற்று ஒரு சமாதான குலைச்சல் உண்டாச்சு. யாரா காரணம் கண்டுபிடிச்சார் மிகாயேல். என்ன பண்ணாரு? அதிகான் மகனாய் விட்டுவில்லை, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, தரையில பரலோகத்து தரையில விழ வெட்டப்பட்டாயே. வெட்டுறது யார்? பிதா வெட்டினாரா? இயேசுதான் வெட்டினாரா? பரிசுத்தாய் வெட்டினாரா? இவங்க அன்பாக தான் இருப்பாங்க. அவர் அனாதியாய் டைக்கும் அன்பான தேவன், நான் கும்புற என் பிதா. போங்கடா, நான் கும்புற பிதா அப்படி இருப்பாரு. நீ எவனை கும்புறி எனக்கு தெரியாது. ஏன்னா பேய கும்பிட்டு இயேசுனா கும்புன்னு சொல்லிட்டு இருக்க. பேய் பயிரை ஊழியம் பண்ணிக்கிட்டு பேய கும்பிட்டு பேய் ஊழியம் பண்ற. நல்லா தெரியும், நான் தெளிவா இருக்கிறேன். என்னை பத்தி தெய்வம் சாட்சி கொடுப்பாரு. போடா, இந்த பேய் போல பாய் போல சாட்சி எனக்கு தேவையில்லை. மேன்மையானவரை மேன்மையானவரை சாட்சி கொடுக்க முடியும். உண்மை சத்தியத்தை சொன்னா அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு என்ன சொல்றான், வசனம் சொன்னா வசந்த தப்பா சொன்னா சொல்லு, வசந்த இல்லாம சொன்னா சொல்லு, மாற்றி சொன்னா சொல்லு. உனக்கு வசந்தே படிக்க தெரியல, புரிஞ்சுக்க தெரியல, நீ என்ன வந்து குற்றப்பட்டிருக்கேன்னு யாரா நீ? என்னை குற்றப்படுற எவனுக்கு நாங்க அதிகாரம் இருக்குது? கர்ரா கொண்டப்பறம் மெண்டல் பிறகு சத்தியத்தை கேடு. நீ எங்கெங்கயோ தப்பா கேட்டு மண்டல ஏற்றி வச்சுட்டு அதை கொண்டாந்து என்கிட்ட தடவை அடிக்காரு. தெளிவா சொல்லி அவர் வெட்டது யாரு? வெட்டினது மிகாயேல். தேவன் அன்பானவர். பேசிக்கிட்டே போனா சரி. இப்ப நான் சுருக்கமா வந்துறேன்.
இவரோடு பேசின அந்த சத்தத்தை திரும்பி பார்க்கும்போது 7 குத்துவிளக்குகளை கண்டாராம். 7 குத்துவிளக்கு. என்னது? சரி பார்ப்போம். இதுக்கு இங்க படிச்சவங்களுக்கு புரியாது. இதுக்கு சம்பந்தமான ஒரு வசனம் பின்னாடி இருக்குது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் படிச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு சாட்சி வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு அல்லவா? அதை பார்த்துருவோமா? சக்கரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11 12 வாசிக்க கேட்போம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? ஏன்னா பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் கர்த்தருடைய 7 கண்கள். 7 கண்கள்னா என்ன? செருபாபேலின் கையில் இருக்கு. அந்த 7 கண்கள்னா என்ன? இதுக்கு மறுபடியும் புதிய ஏற்பாடுக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்பாடு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அந்த கண்கள் என்னது? பூமி எங்கும் அனுப்பப்படுற 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகள் என்ன? 7 அதிபதியாகிய தூதர்கள். அது பிரதான அதிபதி தான் மிகாயேல். இவ்வளவு தெளிவா நான் புட்டு எடுத்து ஊக்கி விடுறேன். நீ பைபிளையும் படிக்க மாட்டேன், தேவனையும் சொல்லிக்க மாட்டேன், பேர் முட்டு என்னத்தையும் அவனு பயிலத்தி உன் மண்டை உதிச்ச படத்துக்கு வந்து ஏட்ட போறாங்க. 25 வருஷமா போறாங்க. அன்னைக்கு தானி மனிதனா போறானே, இன்னைக்கு அநேக சர்வர்கள் ஆண்டு கொடுத்துருக்காரு. அதனால சந்தோஷப்படுறேன். இது தேடின விரும்பி தேடினா இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கிற இப்ப கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்க குத்துக்களிக்கிறார்கள். ஹல்லேலூயா. குத்துக்கெல்லாம் உண்டாகிறவர்களுக்கு, இந்த எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கிடைக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம். இந்த 7 கண்கள் 7 ஆவிகள். இங்க உள்ள ஒரு விளக்கத்துக்கு பொருளுக்கு விளக்கம் பல சகரியா சொல்லிட்டேன். சகரியானோட விளக்கத்துக்கு திரும்ப இங்க வந்துட்டேன். இது ஆவியானவர் சேர்த்து விடுறான்னு அர்த்தம். இது என் சுய கருத்து அல்ல, என் சொந்த வார்த்தை அல்ல. தேவன் கொடுக்கிற வார்த்தை, அவர் கொடுக்கும் விளக்கம், இன்டர்பிரேஷன். உனக்கு போல போய் செவுத்துல மோதிக்க மாட்டேன் வச்சுக்கு போ. நீயாவே மோதிக்க. ஐயோ எனக்கு புரியல, ஐயோ எனக்கு புரியல, ஐயோ தப்பு தப்பான போய் எங்கேயாவது மோதிக்க போய் ஏன்ட வராது. இந்த குத்துவழக்கு இது என்னன்னு பார்த்தோம். வாசிப்போ சகரியா 4:11. பின்பு நான் அவரை நோக்கி குத்துவிளக்குக்கு வலப்புறமாகவும் அதற்கு இடப்புறமாகவும் இருக்கிற இந்த குத்துவிளக்கு என்ன? 7 அதிபதியா தூதர்கள் 7 குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்குக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். இந்த ஒலிவ மரங்கள் ஒரு பொருள். நீ ஒரு மரம், ஒலிவ மரம் மாங்காய் மரம்னு கணக்கு இருக்காரு. ஒலிவ மரம் ஒரு உதாரணம். அது என்னன்னு பார்த்துருவோம். 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டார். எல்லாம் சக்கரியா பார்த்தார். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களை வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுவர்களாய் ஒலிவ மரங்கள் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். இந்த ஒலிவ மரமும் ஒலிவ கிளைகளும் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா? ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். ஆண்டவனே எனக்கு தெரியாதுன்னு கம்முனு தீர்க்கதரிசி சரண்டர் ஆயிட்டார். அப்பொழுது அவர் இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் இவைகள் 2 அதாவது வலது பக்கம் மக்கள் இருக்கிற ஒலிவ மர கிளைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற அபிஷேகம் பெற்ற மகா அதிபதிகள். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிருள்ள தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர். அப்புறம் ஒருவனையும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க அம்மாத்திரம்டா இந்த சர்வம் நம்மளை தேவைப்படுது. பாவிகள் ஏமாத்திரம். அவர் போய் ஒண்ணு அடிக்கிறாரு. மானகண்ட பிறகு இந்த பாவி பல திருட்டு பிறகு அவர் அடிக்கிறார். அவர் அன்பாவே இருப்பார். ஓட்ட அடிச்சு நொறுக்கிறது யாரு? பரலோகத்தில் விதவிதமான தூதர் இருக்காரு. ஆனா நான் என்ன எனக்கு தென்னதுமா வரும். இந்த தலைவர் பருவம் பண்ண சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இது சகரியா பார்த்ததுலாம் இவன் பார்க்கலையாடா.
யோவான் பார்த்து இந்த கிறுக்கு பையன் மெண்டல் போய் கூப்பிட்டு போய் பார்க்கலையே. இவங்க சொன்னதான் இவங்க கணக்கு தெரியல, நேராக போய் குந்திக்கிட்டாங்க போ அடியில மண்ணாங்கட்ட போயிடல. திருட்டு பொய்கார நாய்களா எங்கடா போய் உட்காந்தீங்க? எதனா பார்த்தீங்க? என்ன பார்த்தேன்? இதெல்லாம் ஏற்கனவே போய் பார்த்தவங்க சொல்றாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு வராம நீங்க தனியா போனீங்களோ? 7 குத்துவிளக்க பாத்தியா? 7 அதிபதிகளை பாத்தியா? 7 வலது பக்கம் இடது பக்கம் அபிஷேகம் பண்றத பாத்தியா? இல்ல என்ன தெரியுமாடா? கிரக்கொண்ட நாய்களா தெரியுமாடா? இருக்காது. நான் என்ன வெளிப்பது உள்ள போக வேடிக்கை இருக்குன்னு பாத்துக்க. அந்த மாதிரி தொடாம இருந்தேன். அது பேசுனா அக்கனி அபிஷேகம் எல்லாம் பேச முடியாது. சும்மா சாதாரண பைபிள் காலேஜ் கீபிள் காலேஜ் படிச்சப்பெல்லாம் பேச முடியாது. பயப்புள்ள காலேஜ் பேச முடியாது. இல்லை நான் சொல்லித்தர மாட்டான். பைபிள் காலேஜ் வெளிப்பதுக்கு தொட மாட்டான். தெரியாது. தெரியல விட்டு ஓடி தெரிஞ்ச மாதிரி பிதட்டாத, வளராத, கொக்கர கோல் கூவாத, தெரிஞ்ச மாதிரி நடிக்காத. ஆபத்து, அழிவு. இன்னைக்கு நான் பேசுறது வீடு பேசுறது எவனாவது எங்கேயாவது பேசுறத கொண்டா பார்க்கலாம். நான் நிறுத்திக்கிறேன். எவன்கிட்ட இல்லை, ஆனால் தைரியமா பேசுறேன். ஆவியின் வல்லமைனா இதெல்லாம் பார்க்காம பிதாவிட்ட போயிட்டீங்களா நீங்க? 7 குத்துவிளக்கு என்ற அந்த 7 அதிபதிகள், 7 கண்கள் என்ற 7 அதிபதிகள், 7 நட்சத்திரங்கள் என்ற அதிபதிகள், பூமிங்கும் 7 ஆவியல். இதெல்லாம் இந்த தாண்டாம நீ பிதாவிட்ட போக முடியாது. அதுபடி 4 ஜீவன்களையும் பார்க்க முடியாது, 23 மூப்பரையும் பார்க்க முடியாது, திரளான தூக்குட்டையும் பார்க்க முடியாது, சேராபுரங்களையும் பார்க்க முடியாது, கேருபுங்களை பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் தாண்டி மேல டாப் சிங்காசனத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். வெட்ட வெளிச்சமா அக்யூரேட் பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வசன ஆதாரத்தோடு. இப்போ தன்னோடு பேசுற சத்தம் எங்க வந்துச்சு? யோவானுக்கு பேசுற சத்தம். அப்படி திரும்பி பார்த்தா 7 குத்துவிளக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. 7 நட்சத்திரங்கள் தெரியல, அப்புறம் 7 கண்கள் தெரியல. குத்துவிளக்கு மட்டும். குத்துவிளக்கு என்ன? தேவனுக்கு முன்பதாக பூமியை வாதிக்கவும், சபைகளுக்கு செய்திகளை சொல்லவும், பூமியை கொளுத்தவும், அத்திர பண்ணவும், அக்னி இறக்கவும், வாதிக்கவும் அதிகாரம் பெற்ற அபிஷேகம் பெற்ற அதிபதிகளாகிய தூதர்கள். அதுல பிரதான அதிபதி தான் மிகாயேல். இப்போ இவர் பேசுற சத்தத்தை கேட்டு திரும்ப 7 குத்துவிளக்க பார்த்தார். அப்படின்னா என்ன? அவைகள் தேவனுடைய 7 ஆவிகள், சபைக்கு செய்தி அனுப்பக்கூடிய 7 அதிபதிகளாகிய தூதர். தெரியும். அப்படி அவ்வளவு நேரம் பேசணும் புரியாது கூட. அந்த 7 பொன் குத்துவ மத்தியிலிருந்து ஒருத்தர் பேசுறாராம். அந்த பொன் குத்துவிளக்கு என்ன என்றால், குத்துவிளக்கு என்னவென்றால் 7 சபைகளுக்கும் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற 7 அதிபதிகளாகிய தூதர்கள். அவர்கள் இயேசுவை போலவே இருப்பார்கள். அவர் இறங்கினா இயேசு இறங்கும் சமம், பிதா இறங்கும் சமம். பிதா அன்பானவர். அவர் எங்கிருந்து தோன்றுனா அங்கே தோன்றி பேசுகிறார். சத்தத்தை கேட்டபோது குத்துவிளக்கு தான் பார்த்தான். மிக தெளிவா இருக்கு. வேதம் நல்லா தெளிவா இருக்கு. நாங்க தெளிவா இருக்கிறோம். உடனே கோமாளித்தமா போன பிறகு தண்டனை கடவுள் கொடுப்பாரு. நான் கண்டிப்பா சுட்டி காட்டுறேன். அதான் திட்டுவேன். இதுதான் ஏன் வேலை. இவங்களாம் கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுக்க முடியும். அவனை கூட்டு போய் ஏன் எத்தனை பேர் ஒரு பரவதுக்கு போது சீடியை பார்த்தேங்க. நான் எட்டு மூச்சில உதவிக்கணும். சீடியை பார்க்க என்னடா பார்த்த நீ? இதெல்லாம் கண்ணு தெரியும் அவனுக்கு. இங்க எழுதியிருக்க பைபிள்ல எசேக்கியேல் பார்த்து எழுதிக்கிறாரு, ஏசாயா பார்த்து எழுதியிருக்காரு. பைபிள்ல இருந்து எழுதுனவங்கள பார்த்தெல்லாம் கீழே குப்புறவங்க நடுநடுங்கி போனேன் அப்படிதான் சொல்றாங்க. அவரை கண்ட மாத்திரம் நான் சத்தவனை போல வந்தேன். இவன் போய் சீடி கொடுத்தானா? கிறுக்குப்பேன் மண்டை உடையமான தாடியை செதைச்சு முடிய அறுத்து விட்டு அப்படிதான் போறானுங்களா? இன்னடி சீடி கொடுத்த நீ மண்ணாங்கட்டி உன் சீடி அங்க எவனா போட்டது சீடிய அங்க எப்படா போச்சு அந்த சீடி? அது கோழி முட்டுக்கு பண்ணுமா? கோழி முட்டையை மண்டையை உடைக்கலாம். பார்க்க என்னடா கெரா கொண்ட போயிடுற. இப்ப தெரியும். சகரியா என்ன பண்ணாராம்? செத்தவனை போல இருந்தாராம். நடிக்கிறான். எலும்புல ஆடி போச்சா தேவன். அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது நீ கடவுளே பார்க்கல வைக்கலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் சகரி வெளிப்படுத்த யோவான் என்னத்தை பார்த்தா குத்துவிளக்க பார்த்து கூப்பிட. எனது அந்த பேரொளி சேரக்கூடாத ஒளி பார்த்ததுல கீழே வந்தாரு. நடுநடுங்கி போன எலும்பு எல்லாம் குத்துற மாதிரி, உருவ குத்துற மாதிரி அப்படியே விலங்கட்டு போய் கீழே வந்தாங்க. அப்புறம் தூதன் தொட்டு எந்திரிப்பான்னு சொல்லி பலப்படுத்தி தான் பார்த்தாங்க.
பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவன்கள் எல்லாம் நடுநடுங்கி போய் குப்பர் விழுந்து சத்தோட விழுந்து அப்படி பாய்ந்து நடுங்கினாங்க. எங்க பைபிள்ல போட்டிருக்கிறா பண்ணி பேய்ப்புகளா? நீங்களும் அவ்வளவு சர்வசாதாரணமா போனீங்களா? தொலைச்சுடாரு ஆண்டு தேவனால கொண்டு சென்றார். அவர் தேவன் கொண்டாருன்னா அவர் இல்ல, அவர் சார்பா இந்த 21 அதிபதிகள்ல பிரதான அதிபதி பேய போட்டல இறங்குவாரு. மற்ற அதிபதி இந்த பேய் மக்களை போட்டல் குத்துவார், அட்டிப்பார், முறுக்குவார், கொளுத்துவார். தேவன் அன்பா இருக்கிறார். அவர் அமைதியா இருப்பார், சாந்தமா இருப்பார். அவர் செய்ய நினைச்சு செஞ்சு கொள்வாங்க. இதுவரைக்கும் பைபிள் நடந்த சம்பவம் அப்படித்தான். தெய்வம் ஒன்றும் செய்யவில்லை, அவர் அப்படியே இருக்கார். நான் இப்படி பேசும்போது என்னுடைய வார்த்தை கேட்டு தெய்வம் சந்தோஷக்கூடாது. இவன் தான் கரெக்டா சொல்றான்னு இதாவே சந்தோஷம். ஏன்னா நான் அவரை அப்படி கனப்படுத்துறேன். அவர் அன்பானவர்னா அந்த அன்புக்குரிய தன்மையை சொல்ல அன்பாவே இருப்பார். அவர் யாரும் திட்ட மாட்டார், யாரையும் அடிக்க மாட்டார், யாரையும் கொளுத்த மாட்டார், யாரையும் குத்த மாட்டார், யார் ரத்தத்தை சிந்த மாட்டார். ஆனா அவர் அன்பா இருந்தாலும் குமாரன் அனுப்பி தமிழ் ரத்தத்தை மக்களுக்காக சொன்னார். இதான் அன்பு. தேவன் அவரை குமாரத்தாவே ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டுப்போம் நித்திய அடைமுடிக்கு அவரை தந்தரில் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தனக்கு தமிழ் பிள்ளைக்க தம்மை தான் தியாகம் பண்ணார். அன்பு ஒழிய அவரும் ஒரு நாளை எவனும் போட மாட்டார், வெட்ட மாட்டார், குத்த மாட்டார். செய்யறதெல்லாம் இந்த 21 அதிபதிகள், அதில் பிரதான அதிபதி பேய போட்டு குத்துவார், அட்டிப்பார், நொறுப்பார், நிறைய தள்ளுவார். மற்ற 21 தூதர்களும் இந்த மக்களை வாதிப்பார்கள், இறங்குவார்கள், காட்சி கொடுப்பார்கள், சும்மர் போட்டு தள்ளுவார்கள். இதுதான் சத்தியம். நன்றி, வணக்கம். அடுத்த வசனம் பார்க்கணும்.